பாரதிய ஜனதாவுக்கு வந்து தொலைநோக்கு பார்வைன்னுவாங்க. அது வந்து மக்களுக்கு செய்ற சேவையில வந்து கேள்விக்குறியா இருக்கு. ஆனா எலக்ஷன்ல ஜெயிக்கிறதும், மத்த ஆட்சியாளர்களை பணிய வைக்கிறதுலயும் பிளானிங் ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்குன்னு எடுத்துக்கலாமா? ஏன் இந்த தொலைநோக்கு திட்டம் அப்படின்னு பார்த்தா, மைக்ரோ லெவல்ல பிளான் பண்ணுவாங்க பிஜேபிக்காரங்க. ரொம்ப ஈஸி. ஒரு பாகம்னா, அந்த பாகத்துக்கு ஒரு 10 பேர் சேர்த்தா போதும் அவங்களுடைய டார்கெட். பாக முகவர்கள் எத்தனை பேர்? 10 பேர் இருப்பாங்களா? அந்த 10 பேர் 10 10 சேர்த்தால மினிமம் வந்து 70 பேர் ஒரு பாகத்துல சேர்க்கணுன்றது தான் வந்து அஜெண்டா. சமீபத்தில் ஒரு பாக முகவர்கள் மீட்டிங் நடத்தினார். அமித்ஷா வந்து சொன்னார்ல, இதுதான் அவங்களுடைய சீக்ரெட் அஜெண்டான்னா ஒரு பாகத்துல 70 பேர் சேர்க்கணுன்றது தான் வந்து ஒரு அஜெண்டா. அது நான் எனக்கு தெரிஞ்ச சோர்ஸ் ஒருத்தர் பிஜேபியில் இருக்காரு. அவர் சொன்னது இதுதான், 70 பேர் வந்து சேர்த்தா போதும்பா. அப்போ ஒரு ஒரு சின்ன ஒரு கவுன்சிலர் ஏரியாவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 பாகம் இருக்குன்னா என்ன ஆச்சுன்னு யோசிச்சு பாருங்க. மைக்ரோ லெவலில் பிளானிங் இது பண்ணாலே கிட்டத்தட்ட ஒரு 35% ஓட்டு வந்து வாங்கிடுவாங்க பிஜேபி. அப்போ ஓட் பேங்கை நிரூபிச்சிருவாங்க. இதுதான் வந்து மைக்ரோ பிளான் லெவல். இது வந்து லாங் டேர்ம் ப்ராசஸ், ஷார்ட் டேர்ம் ப்ராசஸ் கிடையாது. இப்போ ஜெயிக்கக்கூடாது, அது பிரச்சனையே கிடையாது. இப்போ ஜெயிக்கிறோமா தோக்குறோமா அது மேட்டரே கிடையாது. எனக்கு அடுத்த தேர்தலில் நாங்கள் வின் பண்ணணும், கண்டினியூவாக வந்து இந்தியாவை ஆளணுன்றது தான் வந்து பிஜேபியினுடைய மிகப்பெரிய அஜெண்டா பிளானிங். அதை வந்து பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணி யார் யாரை தூக்கணுமோ, எந்தெந்த கட்சியை மிரட்டணுமோ மிரட்டி அவங்களை பிடிச்சி வச்சு பக்காவான ஒரு பிளானை போட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வராங்க. தேர்ட் டைமாக வந்துட்டாங்கல்ல.